ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழ் மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் ஸ்டார். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ரொமான்ஸ் ட்ராமா மூவி. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குன்னா, அமேசான் ப்ரைம் வீடியோவில் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா இளன் பண்ணியிருக்காரு. ரைட்டர் அவர் தான். ப்ரொடியூஸ் பண்ணது பிவிஎஸ்என் பிரசாதும் ஸ்ரீதி சாகரும் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி எழில் அரசு. எடிட் பண்ணது பிரதீப் இ ராகவ். மியூசிக் பண்ணது யுவன் சங்கர் ராஜா. ப்ரொடக்ஷன் கம்பெனி ரைசிஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சினி சித்ரா. ஸோ இவங்களாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் நம்ம பார்த்தலாம். கெவின் கலையாகவும், லால் கெவினோட அப்பாவாகவும், அதான் லால் தான் மலையாள ஹீரோ, மலையாளத்தில் ஒருவர் இல்லையா அவர். லால் சார் லால் அவர் கலையோட அப்பாவாகவும் கெவினோட அப்பாவாகவும் பண்ணியிருப்பார். ஆதித்ய பகங்கர் கலையோட பொண்டாட்டியாக பண்ணியிருப்பார், கெவினோட பொண்டாட்டியாக. அப்புறம் பிரீத்தி முகுந்தன் காலேஜ் லவராகவும், அப்புறம் கீதா கைலாசம் கெவினோட அம்மாவாகவும், லுலு சபா மாறன் கெவினோட அப்பாவாக இருக்கிற லாலோட ஃப்ரெண்டாகவும், அப்புறம் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஒரு சின்ன பையன் தான் வளர்த்தோன்னே பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு கனவுள்ள ஒரு சின்ன பையன். அவன் வளரும்போது என்ன மாதிரியான கஷ்டங்கள் அவன் ஃபேஸ் பண்ணுறான், அவன் சினிமா நடிகன் ஆனானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற பையன். அவன் மிடில் கிளாஸில் இருக்கிற வாழ்க்கை வாழ்கிற பையன் சினிமா நடிகன் ஆக முடியுமா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு கொண்டு போன விதம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே லட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் என்னமோ லெட் எடுத்து வாயில் வச்சோன்னா டக்குன்னு முழுங்கி உள்ளே போயிடல, அது மாதிரி டக்குன்னு முடிஞ்சு போச்சு. ஸோ என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒன்றும் புரியல. ஒரு சீன் எடுத்தால் டக்குன்னு அந்த சீன் முடிஞ்சோன்னா அந்த கேரக்டரே டக்குன்னு முடிகிற மாதிரி தான் நமக்கு தோணுது. நல்லா போய்ட்டுருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு சோகத்தை வைப்பார். திடீர்னு நல்லா போய்ட்டுருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு சோகத்தை வைப்பார். இந்த மாதிரி இப்படி போய்கிட்டே இருக்கும். இவர் என்னதுன்னு தெரில அது. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையனால் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது, அது நிறைய தடங்கள் வரும் அப்படின்ட்டு காட்டுறதுக்காகவே ஆக்சிடெண்ட் சீன் வச்ச மாதிரியும், அதுக்கு அப்படி காட்டுறதுக்காகவே ஹீரோ வாழ்க்கையில் தோக்குற மாதிரியும் காட்டுறது ரொம்ப இதுவாக இருக்கும். அது ஒரு கதையோட கோர்வையாக இல்லாமல் ஏதோ வேண்டுமே வச்ச மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ அது அவ்வளோவா ஒட்டலை. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே ஃபுல்லாக சொதப்பல் தான். ஸோ நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது நம்மளாக ஒரு கதை யூகிப்போம். இன்னும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது கதை யூகிக்காத மாதிரி, அதாவது கதையை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு ட்ரெய்லரை கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருந்தா ஓகேன்னு சொல்லி போய் படம் பார்க்கலாம். இங்கே தான் நிறைய படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு காரணமே. ட்ரெய்லர் சூப்பராகவும் இருக்கும், ப்ளஸ் அதிலே ஒரு கதை நம்ம ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக வச்சுட்டு நம்ம போய் தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது அது டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். நாமெல்லாம் என்ன நினச்சோன்னா, கெவின் கடைசியாக ஏதோ ஆனதுக்கப்புறம் மொட்டை அடித்து அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் திருப்பி முன்னுக்கு வந்துடுவார், பெருசாகிடுவார். அப்படிலாம் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு நம்மளாக ஒரு கதை நினச்சோம். பட் இது பார்த்திங்கன்னா எடிட் பண்ணது தப்பாக போச்சு. அது என்னென்னு தெரியல. எடிட் பண்ண கரெக்டாக தான் பண்ணிங்க, பட் எது ஃபஸ்ட்டு எது செகண்டு எது என்ன ஏதுன்னு நமக்கு யூகிக்க முடியல. அவர் முடியெல்லாம் ரொம்ப கொட்டி ரொம்ப முடியெல்லாம் கம்மியாகி திடீர்னு பார்த்து நல்லா முடியும் தாடியை வச்சுட்டு பழைய லவரோட சண்டை வரும். அப்புறம் திடீர்னு புது லவர்லாம் வருவாங்க. கேட்டால் நான் ஒன்று காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சுரபின்னு சொல்லி ஒரு கேரக்டர் என்ட்ரி கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அது இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி டக்குன்னு வருது, டக்குன்னு போகுது. ஸோ அது அந்த கதையோட கோர்வையாக இல்லாமல் ஏதோ சேர்க்கணுன்றதுக்காக சேர்த்தாங்க. சரி சீக்கிரமாக அந்த கேரக்டரை முடிச்சு தொலைச்சிடணும் அப்படின்றதுக்காக முடிச்சிட்டானுங்க. ஸோ அப்படி தான் போகுது. அதாவது இந்த ஒரு ஹீரோ கஷ்டப்படுறாரு வாழ்க்கையில், அதை காட்டணும். ஸோ ஒரு ஒட்டும் பிடிப்பும் இல்லாமல் தான் படம் போயிட்டுருக்கு. பட் கிளைமேக்ஸ் சுத்தமாக சொதப்பிட்டாங்க. அவசரமாக முடிச்சிட்டானுங்க. என்னமோ காலை கொண்டு போய் சாணியில் மிதித்த உடனே அவசரமாக காலை கழுவோம் இல்லையா, அது மாதிரி அவசரமாக படத்தை முடித்து தொலைச்சிருக்கானுங்க. அது நல்லா கொஞ்சம் கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அந்த சுரபி கேரக்டரையும் கடைசியாக நாசம் பண்ணிட்டானுங்க. அதையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஒர்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஒர்ஸ்ட் தான். நான் பார்த்தப்போ ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்தது. ஸோ அது அடுத்து என்ன அப்படின்றது நமக்கு தெரில. முக்கியமாக பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கு.
செவன்ஜி ரெயின்போ காலனிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு படம் தான். அவருக்கு இது ஒரு இளைஞன் எப்படிலாம் இருக்கா அந்த மாதிரி. ஆனால் அந்த படத்தில் வர பிஜிஎம்லாம் பார்த்திங்கன்னா சாங்ஸு பிஜிஎம் அதெல்லாம் வந்து அந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு தூக்கி கொண்டு போய் நிறுத்திடும். பில்லா மியூசிக் போட்டவர், செவன்ஜி ரெயின்போ காலனிக்கு மியூசிக் போட்டவர் தான் யுவன் சங்கர் ராஜா. ஆனால் இந்த படத்தில் அவர் தான் மியூசிக் போட்டார்னு நம்மளால் நம்ப கூட முடியல. அவ்வளோ வந்து அவ்வளோ வேர்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பேடுன்னு சொல்ல முடியாது. என்னமோ போகிற போக்கில் அது கோர்வையாக அது பாட்டுன்னு போயிட்டுருக்கு, மனசில் அது நிற்க மாட்டேங்குது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த பாட்டு ஒன்று வரும், தாக்குதே தன் தாக்குதே பூ பூக்குதே அப்படின்ற ஒரு பாட்டு ஒன்று வரும் பார்த்தீங்களா. அதாவது எப்படி சொல்கிறது, 2 பேர் லவ் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் ஜாதி பார்த்து விட்டுட ஓடிடுவாங்க. அப்புறம் ஒரு புள்ள பிறக்கும், அந்த குழந்தை வந்து அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துருவாங்க. அந்த ஒரு படம் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பாட்டு வரும். அந்த படத்தில் ஒரு படம், காக்குதே கண் தாக்குதே பூ பூக்குதேன்னு. அந்த இந்த பாட்டோட டோன் வந்து 1-2 பாட்டில் இந்த ஸ்டார் படத்துலேயே வருது. அந்த ஒரு வாசனை வந்து இந்த ஸ்டார் படத்தில் இருக்கிற பாட்டில் 1-2 பாட்டில் அடிக்குது அப்படி லைட்டாக. ஸோ அவ்வளோவா வந்து மனசில் நிற்கலை. ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை, இது சாங்ஸ் எதுவும் சரியில்லை. அப்புறம் வந்து படம் டக்குன்னு முடிச்சிட்டானுங்க. இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் லெட் எடுத்து வாயில் வச்சு வாயில் அப்படியே மென்ற மாதிரியே இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு முழுங்கி விடுற மாதிரி டக்குன்னு போயிடுச்சு. சுரபி கேரக்டர் சும்மா வந்து வச்சுருக்காங்க. பட் சுரபி வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயினையும் செகண்ட் ஹீரோயினையும் ரொம்ப நல்லா அழகாக இருக்காங்க. கெவினுக்கு இது வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக வர வேண்டிய ஒரு படம். பட் ஆனால் வந்து ஸ்க்ரீன் ப்ளேவால் நாசமாக போனதான் மிச்சம். நல்ல ஒரு பிளாட் இது, நல்ல இந்த பிளாட்டை வந்து சூப்பராக கொண்டு போயிருக்கலாம். ஆனால் சொதப்பல் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, லால் சார் வந்து நடித்த நடிப்பு, அவருக்கு உண்டான கேரக்டர் ரைட்டிங் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது. என்னென்னா, ஒரு அப்பா எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படிலாம் இருக்கார் இந்த படத்தில். ஒரு தகப்பன் என்ன தான் தான் புள்ள வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த அளவுக்குலாம் இறங்கி காலேஜை கட்டடிக்கிறது, அதுக்கப்புறம் காலேஜை கட்டடிக்கிறதுக்காக தன்னோட அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லி அவர் அழுதுட்டு வந்து நடிக்கிறது, புள்ள வந்து வெளியே வந்து சொல்லுவோம் காலேஜுக்கு வெளியே வந்து, அப்போ ரொம்ப ஓவராக நடிக்கிற அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ காலேஜுக்கு பையன் வந்து சினிமா ஆடிஷன் போகிறதுக்காக அப்பாவே வந்து காலேஜை கட் பண்ணுறதுக்காக தோண போகிற மாதிரி காட்டுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஒர்ஸ்ட்டு. இந்த அளவுக்குலாம் எந்த அப்பாவும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணால் அது அப்பனே இல்லை. முதல்ல என்னதான் இருந்தாலும் படிப்பு தான், படிப்புக்கு அப்புறம் தான் பேஷன். ஓரளவுக்கு பேசிக்காக தான் நம்ம வந்துடணும். ஸோ இதில் வந்து சினிமாவில் கூட காட்டும்போது நேரில் கூட யாரும் இருக்க முடியாது. சினிமாவில் காட்டும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது. லால் சாரோட அந்த கேரக்டர் ரைட்டிங் வந்து சரியில்லை ஒன்று. அப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, மியூசிக் சரியில்லை, மொத்தத்தில் ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை, லால் சாரோட கேரக்டர் சரியில்லை. அப்புறம் கெவினோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும். ஸ்டேஜில் வந்து ஆடிட்டு பிராவை தூக்கி போட்டுட்டு பெண்கள்லாம் சிறகு விரித்து பறங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. செம்ம சிரிப்பாக இருக்கும் அதெல்லாம். பிராவை தூக்கி கலட்டி போட்டுட்டு சிறகை விரித்து பறங்க அப்படின்னு, நம்மளாம் யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் கீழே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டைலாக் சொல்லுவாப்புல. செம்ம காமெடியாக இருக்கும். அதாவது கெவின் வந்து அந்த காலேஜ் லைஃப் போர்ஷன் ஒன்று இருக்கும் அந்த சினிமாவில். அதில் வந்து பார்த்திங்கன்னா, பொண்ணுங்க யாரும் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு ஹெச்ஓடி வந்து சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இவர் வந்து ஒரு பொண்ணு வேஷம் போட்டு பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாராம். கடைசியாக வந்து பிராவை தூக்கி போட்டுருவார். தூக்கி போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு டைலாக் வேறு. என்ன டைலாக்னால், பெண்கள்லாம் சிறகு விரித்து பறங்க, இந்த வாழ்க்கையில் முன்னேறுங்க, யாருக்கு நீங்கள் கீழே கிடையாது, யாருக்கு அடிமை கிடையாதுன்னு. இதெல்லாம் யாரா நீங்கள்லாம்? செம்ம சிரிப்பாக தான் வருது. பரவாயில்ல, பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். அதுவும் ஓடிடிலாம் சுத்தமாக ஒன்ஸ் கூட பார்க்க முடியாது. நான் ஒன்ஸ் வந்து பார்க்கலான்னு சொன்னது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் தான் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்குள்ளே சுத்தமாக பார்த்துடாதீங்க. நிறைய இடத்துல வந்து டக்குன்னு வருது, டக்குன்னு முடியுது, போகுது. என்ன, எதுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோயினி வந்தா, எதுக்கு போனா, எதுக்கு செகண்ட் ஹீரோயினி எதுக்கு வந்துடுச்சு, எதுக்கு போயிடுச்சு? அது இப்போ சமயம் 2 கேரக்டர், ஃபஸ்ட்டு ஹீரோயினி கூட பரவாயில்ல, செகண்ட் ஹீரோயினி எதுக்கு தான் வச்சாங்கன்னு தெரியல. ரொம்ப ஒரு கொலாபரேஷனோட ஒரு தொடக்கமும் முடிவும் இல்லாமல் போயிடுச்சு இந்த படம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, மியூசிக் ஃபஸ்ட்டு மியூசிக் வந்து ஓகே கூட இல்லை. போகிற போக்கில் அப்படியே படத்தை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே வேண்டியதான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட்டு. அப்புறம் எடிட்டர் பரவாயில்ல, ஓரளவுக்கு எடிட்டிங் வேலை பண்ணியிருக்காப்புல, நல்லா சூப்பராக. ட்ரெய்லர்லாம் செம்மையாக இருக்குது. போஸ்டர்லாம், அது ஒவ்வொரு போஸ்டர்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸ்டார் படத்தோட போஸ்டர், கெவினோட போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது செகண்ட் டயர் ஹீரோ, அதாவது 2ஆம் கட்ட நிலை இருக்க ஹீரோக்களுக்கு அது வந்து போஸ்டரோட வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது போஸ்டர்லாம் பார்க்குறதுக்கு. நான் அதை இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் வைக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் படமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அந்த போஸ்டர் எடிட்டிங்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெய்லர் எடிட்டு தான் நாங்கள் மயங்கிட்டோம்.
ஸோ அங்கே தான் தப்பு நடந்து போச்சு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, காஸ்ட்யூம் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. மேக்கப்பு எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லாமே சூப்பர். அதே மாதிரி அந்த மொட்டை அடிச்சிட்டு இருக்கிற அந்த கெவினோட அந்த அது சூப்பராக இருந்தது மேக்கப்லாம். ஸோ நல்லா இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்காச்சும் ஒரு படத்தை உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதுக்காகவாவது நம்ம வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்தாகணும். அது வந்து நம்ம என்ன தான் குத்தம் சொன்னாலும் அவர் படம் உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. பட் சொதப்பல் தான், ஃபுல் சொதப்பல் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 2.3 கொடுக்குறேன். தேங்க்யூ. உங்களுக்கு போர் அடித்ததுன்னா போய் ஓடிடியில் ஜஸ்ட்டு ஒரு ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி 2வது வாட்டி பார்க்குறீங்களா இல்லையான்றது அது உங்களோட விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 2.3 கொடுக்குறேன். தேங்க்யூ.